ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கீங்களா சிஸ்டர்? நல்ல குஷியா இருக்கேன் பிரதர். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் டபுள் குஷியா இருக்கேன் சிஸ்டர். அப்பா நினைவு எப்படி இருக்கு இன்னைக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு பிரதர். ஓகே நினைவு. ஆமா சிஸ்டர். சரி, ஓகே சிஸ்டர், இன்னைக்கு முரளி வாசிக்கலாம். சிவ பாபா கூடவே இருக்காரு, நம்ம கூடவே இருக்காரு பகவான். இப்போ பரமாத்மாவோட மகா வாக்கியம் வந்து இன்னைக்கு டேட் 1/7/2025 காலை முரளி ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன்ல இருந்து பரமாத்மாவோட மகா வாக்கியம் என்னன்னா, இனிமையான குழந்தை என்று ஸ்டார்ட் பண்ணி சொல்றாரு. இப்போ உங்களுடைய புத்தியில அனைத்து ஞானத்தோட சாரம் இருக்கு. ஆகவே உங்களுக்கு படங்களோட அவசியம் தேவையில்லை. நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள், பிறரையும் நினைவு செய்ய வையுங்கள். இப்போ உங்க புத்தியில எல்லா ஞானத்தின் சாரமும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப உங்களுக்கு அந்த படம்லாம் தேவைப்படாது, நீங்க உங்க புத்தியில இருக்க விஷயங்களையே சொல்லி புரிய வைக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இப்ப நீங்களும் தந்தையை நினைவு செய்யுங்க, மற்றவர்களையும் நினைவு செய்ய வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். கேள்வி கேட்கிறாரு. என்ன பாபா கேட்கிறாரு, கடைசி நேரத்துல குழந்தையாகிய உங்களோட புத்தியில எந்த ஞானம் மட்டும் இருக்கும்? பதில் என்னன்னா, அச்சமயம் புத்தியில நான் வீட்டுக்கு திரும்பி போறோம் என்ற ஞானம் மட்டும் புத்தியில இருக்கும். பிறகு அங்க இருந்து சக்கரத்துல வர போறோம், மெல்ல மெல்ல படியில் இறங்குவோம். பிறகு ஏறும் கலையில் அழைத்து செல்ல பாபா வருவார். முதலில் நாம் சூரிய வம்சம், பிறகு சந்திர வம்சமாக இருந்தோம் என்பதை இப்போ நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இதில் படங்கள் அவசியம் இல்லை. ஆமா, இறுதி நேரத்துல உங்களுக்கு எந்த நினைவு இருக்கும்? இப்ப நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நினைவு இருக்கும். அதுக்கு அடுத்து நம்ம இந்த சக்கரத்துல வருவோம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். முதல்ல நம்ம சூரிய வம்சத்துல வந்தோம், அடுத்து சந்திர வம்சத்துல வந்தோம், அப்புறம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா படியில இறங்கிக்கிட்டே வந்துட்டோம். இப்ப நம்மளை மீண்டும் படியில உயர்த்துவதற்காக பாபா வர வேண்டியது இருக்குது அப்படிங்கிற அந்த முழு சக்கரத்தின் ஞாபகமும் உங்களுக்கு அந்த இறுதி நேரத்துல ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்பா. இந்த பட விளக்கம்லாம் எதுவும் அவசியம் இல்ல, இருந்தாலும் உங்க புத்தியிலேயே அது ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு இருக்காரு. ஓகே சிஸ்டர். படங்கள் ஆக்சுவலா மத்தவங்க புதுசா வரவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக, அவ்வளவுதான். நமக்கு எல்லாமே பாபா புரிய வச்சுட்டாருன்றாரு. இப்போ கடைசியில உங்களுக்கு எல்லாமே புத்தியில இருக்கும், தெரியும். ஓகேங்க பிரதர். ஓம் சாந்தி சொல்றாரு பாபா. குழந்தைகளே, ஆத்ம உணர்வில் அமர்ந்திருக்கிறீர்களா? பாபா கேக்குறாரு, ஆத்ம உணர்வுல இருக்கிறீங்களா? 84 பிறவியோட சக்கரம் புத்தியில ஞாபகம் இருக்கா? அதாவது தன்னுடைய பலவிதமான பிறவிகளோட ஞானம் இருக்கா? விராட ரூபத்தோட சித்திரம் கூட இருக்குதானேன்னு கேக்குறாரு பாபா. உங்களுக்கு இருக்குல்ல அப்படின்றாரு. நாம் எவ்வாறு 84 பிறவி எடுத்தோம், எல்லா ஞானமும் குழந்தைகிட்ட இப்போ இருக்கு. முதலில் மூல வதனத்துல இருந்து நீங்க தேவி தேவதா தர்மத்துல பாட் நடிக்க வரீங்க. இந்த ஞானம் புத்தியில இருக்கா? மறுபடியும் பாபா கேட்கிறாரு. இதில் எந்த ஒரு படத்தோட அவசியம் உங்களுக்கு தேவைப்படவில்லையே. நாம் எந்த ஒரு படத்தையும் நினைக்க வேண்டியதும் அவசியம் இல்லை. கடைசியில நாம் ஆத்மா மூல வதனத்துல வசிக்க கூடியவங்க. இங்க நம்முடைய பார்ட் இருக்கு, அதனால நம்ம பார்ட் நடிக்க மட்டும் இருக்கோம் அப்படின்றது பாபா சொல்றாரு. இதை மறக்காதீங்கன்றாரு. இது மனித சிருஷ்டியோட சக்கரம். இந்த விஷயங்கள்லாம் சக்கரத்தினுடைய விஷயங்கள். மேலும் மிகவும் இதெல்லாம் எளிதுன்றார், ஈஸியானதுதான் இந்த ஞானம். இதில் படங்களோட அவசியம் இல்லை, ஏன்னா இது பக்தி மார்க்கத்தோட விஷயம் அப்படின்ற. ஓகே, அதான் 84 பிறவிகளின் சக்கரம் புத்தில ஞாபகம் இருக்குதானே, ஆத்ம உணர்வு உடையவராகி அமர்ந்திருக்கீங்க தானே, இந்த விராட ரூபத்தின் விஷயம் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்குது தானே அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த பட விளக்கங்கள்லாம் எல்லாமே அந்த பக்தி மார்க்கத்தின் சேர்ந்தது தான். இருந்தாலும் இப்போ உங்க புத்தியிலே இதெல்லாம் ஞாபகம் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. முதல்ல நம்ம மூலவதனத்துல இருந்தோம், அடுத்து இந்த 84 பிறவிகளின் சக்கரத்துல நம்ம வாரோம் அப்படிங்கிறத இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அந்த சூரிய வம்சத்துல வாரோம் 8 பிறவி, சந்திர வம்சத்துல 12 பிறவி, அடுத்து வைசியர் ஆகும்போது 21 பிறவி, கலியுகத்துல 42 பிறவி, இந்த சங்கம யுகத்துல ஒரு பிறவி, மொத்தமா 84 பிறவி. இந்த சக்கரத்தின் ஞாபகமும் உங்களுக்கு இருக்கணும். மூலவதனத்துல இருந்த ஆத்மா ஒளிப்புள்ளியான நாம இந்த சக்கரத்துல இப்படி சுத்தி வந்திருக்கோம், நமக்கு 84 சரீரம் கிடைச்சிருக்குது அப்படிங்கிற இந்த விஷயம் உங்க புத்தியில ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு இருக்காரு. அந்த விராட ரூபத்தின் விஷயம் கூட அப்படித்தான்.
அதாவது உச்சி குடும்பியில பிராமணர்கள் இருக்கிறது மாதிரியும் முகத்துல தேவதைகள் இருக்கிறது மாதிரியும் அந்த தோல் மார்பக பகுதியில சத்திரியர்கள் இருக்க மாதிரி, வயிற்று பகுதியில வைசியர் இருக்க மாதிரியும் கால் பகுதியில சூத்திரர் இருக்கிற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. அப்ப இந்த விஷயமும் இந்த 84 பிறவிகள் விஷயமும் உங்க புத்தியில ஞாபகம் இருக்கணும். ஆத்மாவான நாம இந்த பாகத்தை நடிக்கிறதுக்காகத்தான் இந்த சக்கரத்துல மாறோம் அப்படிங்கறத ஃபுல்லா சொல்லியிருக்காரு அந்த பேராகிராஃப் ஃபுல்லா. ஓகே சிஸ்டர், வாசிங்க. ஞான மார்க்கத்தில் இருப்பதோ கல்வி. படிப்பில் படங்களோட அவசியம் இல்லை. அதாவது பாபா சொல்ற இந்த படங்களில் சில திருத்தங்கள் மட்டும் செய்துள்ளார்கள். எப்படி என்றால் கீதையோட பகவான் கிருஷ்ணர் என்று அவர்கள் கூறுகிறார்கள், நாம் சிவன் என்று சொல்கிறோம். இதுவும் புத்தியால் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நாம் 84 பிரிவு சக்கரத்துல வந்துட்டோம் என்ற ஞானம் கூட புத்தியில இருக்கு. இப்போ நாம் தூய்மையாக வேண்டும். தூய்மையாகி பிறகு புதியதாக சக்கரத்தில் சுழல ஆரம்பிப்போம். இந்த சாரத்தை புத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும். பாபாவின் புத்தியில உலகத்தோட வரலாறு, புவியியல், 84 பிறவியோட சக்கரம் எப்படி சுற்றுகிறதோ அவ்வாறு உங்க புத்தியிலும் முதலில் நாம் சூரிய வம்சம் பிறகு சந்திர வம்சமாக மாறுகிறோம் என்பது இருக்க வேண்டும். படங்களோட அவசியம் இல்லை. மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்காக மட்டுமே இது உருவாக்கப்பட்டிருக்கு. ஞான மார்க்கத்துல மன்மனா பவா என்று மட்டுமே பாபா சொல்கிறார். மனதால் என்னை நினை என்று பாபா இந்த பாடம் ஞானத்தை சொல்றாரு. 4 கைகளை உடைய படம் இருக்கிறது. ராவணோட சித்திரம் கூட இருக்கிறது. இது அனைத்தும் புரிய வைப்பதற்காக இருக்கிறது என்றார் பாபா. அனைத்தும் காண்பிக்கப்படுகிறது இவையெல்லாம் படத்துல என்றாரு. உங்களுடைய புத்தியில உண்மையான ஞானம் இருக்கு. நீங்க படம் இல்லாமல் கூட புரிய வைக்க முடியும். உங்களுடைய புத்தி 84 பிறவியோட சக்கரம் இருக்கு. இப்போ ஞானம் இருக்குன்றாரு. படங்கள் மூலியமா எளிதா புரிய வைக்கலாம், அவ்வளவுதான். இவைகளோட அவசியம் தேவையில்லை. முதலில் நாம் யாராக இருந்தோம் மறுபடியும் ஞாபகப்படுத்துறாரு. சூரிய வம்சத்தினா இருந்தோம், சந்திர வம்சனா இருந்தோம். இது புத்தியில சதா இருக்க வேண்டும். சிவபகவானின் மகா வாக்கியம் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறோம். ஆனா பாருங்க, கிருஷ்ணருக்கு தான் அந்த மகிமையை கொடுத்திருக்காங்க. ஆனா கிருஷ்ணர் தான் அங்க அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் செய்தார் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க இல்லையா பக்தியில. ஆனா அது கிருஷ்ணர் கிடையாது, சிவபகவானினுடைய மகா வாக்கியம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இப்ப அந்த ஞானம், இப்ப தந்தை கொடுக்கக்கூடிய ஞானம் வேற, அந்த ஞானம் வேற, பக்தி வேற அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அந்த ஞான மார்க்கத்துலதான் உங்களுக்கு இப்ப மன்மனா பவ அப்படிங்கிற அந்த மந்திரம் கிடைக்குது, மனதார என்னை நினைவு செய்யணும். ஆனா அங்க கீதையில கூட காமிச்சிருக்காங்க பக்தியிலேயே மன்மனா பவ அப்படின்னு. கேக்குதா பிரதர்? கேக்குதா சிஸ்டர்? இப்ப கேக்குது. அந்த வார்த்தை ஞாபகம் இருக்குது, ஆனா அதுக்குரிய அர்த்தமே யாருக்கும் தெரியாது அப்படிங்கறது சொல்லியிருக்காரு. அதான் ஞானம் வேற பக்தி வேற அப்படின்னு சொல்லி புரிய வச்சிருக்காங்க. ஓகே சிஸ்டர், ஸ்ரீவாசிங். சத்தியகத்துல நிறைய சுகம் இருக்கும், அதற்கு பெயர் சொர்க்கம். இந்த சித்திரங்களில் புரிய வைக்கப்படுது அனைத்தும். கடைசியில இந்த ஞானம் புத்தியில இருக்கும். இப்போ நாம் வீட்டுக்கு செல்ல போகிறோம், திரும்ப சக்கரத்துல வருவோம். ஏணிப்படியும் புரிய வைக்கப்படுது. மனிதர்களுக்கு எளிதாகி விடும். இது அனைத்தையும் புரிய வைக்க போது நாம் எப்படி ஏணிப்படியில இறங்குறோம், பிறகு பாபா ஏறும் கலையில எப்படி அழைத்து செல்கிறார் என்பது பற்றிய முழு ஞானம் இப்போ உங்க புத்தியில இருக்குன்ட்டாரு பாபா. நான் உங்களுக்கு இந்த சித்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கிறேன் என சிவபாபா சொல்றார். நாடக சக்கரத்துல கூட இது 5000 வருடங்களோட சக்கரம் என புரிய வைக்கலாம். ஒருவேளை லட்சக்கணக்கான வருடம் என்றால் மக்கள் தொகை அதிகரிக்கிறது. கிறிஸ்துவர்களுடையது 2000 வருடங்கள் என காண்பிக்கிறார்கள். இதில் எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள், 5000 வருடத்தில் எவ்வளவு மனிதர்கள் ஆகிவிட்டார்கள். இந்த கணக்கு முழுவதும் நீங்கள் தெரிவிக்கிறீங்க. சத்தியுகத்துல தூய்மையா இருப்பீங்க, அதனால மனிதர்கள் குறைவாக இருப்பாங்க. இப்போ எவ்வளவு நிறைய பேர் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான வருடம் என்றால் மக்கள் தொகை கணக்கிடவே முடியாதபடி ஆகிவிடும். 5000 வருஷம் தான் டிராமா, ஆனா லட்சக்கணக்கான வருஷம் எழுதி வச்சிருக்காங்க. 84 பிறவிகள் தான், அவங்க 84 லட்சம் பிறவிகள் அந்த மாதிரி கணக்கு சொல்லிட்டாங்க. 5000 வருஷம் டிராமால ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது வெறும் 9 லட்சம் பேர் தான் இருக்காங்க. இப்ப பாருங்க 800 கோடிக்கு மேல பாப்புலேஷன் போயிடுச்சு. 5000 வருஷத்துக்குள்ள இவ்வளவு பேர் வந்துட்டாங்க அப்படின்னா லட்சக்கணக்கான வருஷம்னு கல்பத்தை எழுதி வச்சிருக்காங்களே, அப்ப எவ்வளவு பேர் மக்கள் தொகை வந்திருக்கணும். அதான் எந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கல, தந்தை தான் உங்களுக்கு உண்மையான ரகசியத்தை சொல்லித்தாரேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர்.
அடுத்து பாபா சொல்றாரு, கிறிஸ்துவர்களுடன் ஒப்பிட்டு மக்கள் தொகை கணக்கெடுக்கிறாங்க அல்லவா, இந்துக்களோட எண்ணிக்கை குறைவாக காண்பிக்கிறாங்க. கிறிஸ்துவ நிறைய பேர் உருவாகி விட்டாங்க. யார் நன்கு புத்திசாலி குழந்தைகளோ படங்கள் இல்லாமல் கூட அவர்களால் புரிய வைக்க முடியும். எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறாங்க என சிந்தியுங்க. புது உலகத்துல எவ்வளவு குறைவான மனிதர் இருப்பாங்க. இதுவே பழைய உலகம். இது இவ்வளவு மனிதர்கள் இருக்கிறாங்க. பிறகு புது உலகம் எப்படி உருவாகிறது, யார் உருவாக்குறாரு, இதை பாபா தான் புரிய வைக்கிறாரு. அவர் ஞானக்கடல் ஆகிறார். குழந்தையாகிய நீங்கள் இந்த பிறவியோட சக்கரத்தை மட்டும் புத்தியில் வைத்துக் கொள்ளுங்கள் போதும். இப்போ நாம் எங்க இருக்கோம், நரகத்துல, இப்ப சொர்க்கத்துக்கு போறோம். இதுல மகிழ்ச்சியா இருக்கு. இந்த உள்ளுக்குள்ள சதா மகிழ்ச்சி இருக்கணும். சத்தியுகத்துல துக்கப்படுவதற்கான விஷயம் எதுவுமே கிடையாது. கிடைக்காத பொருள் என்று அதற்காக முயற்சி செய்ய வேண்டியதும் கிடையாது. இங்கே முயற்சி மட்டும் செஞ்சா போதும்ன்றார் பாபா. இந்த இயந்திரம் வேண்டும், இது வேண்டும், அங்கேயே அனைத்து சுகமும் ஆஜராக இருக்கும். எங்க சொல்றாருன்னா, சத்தியுகத்துல எங்க இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும்னு அவசியமே தேவை கிடையாது. எல்லா பொருளுமே அங்க கிடைக்கும் எங்க சத்தியுகத்துல. ஆனா இங்க பாருங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் எவ்வளவு உழைக்க வேண்டியது இருக்குது. பணம் கொடுக்கணும், அதை வாங்கணும், செய்யணும், எவ்வளவு விஷயம் இருக்குது இல்லையா. அது ஒரு பொருள் கிடைக்கும், ஒரு பொருள் கிடைக்காம போயிடும். டூப்ளிகேட் ஒரிஜினல் எத்தனை இருக்குது இங்க. ஆனா அங்க எல்லாமே முதல் தரமா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கிடைக்கும் அப்படிங்கறது மாதிரி சொல்றாருப்பா. இல்லாத பொருள் ஒன்று இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லா பொருளும் உங்களுக்கு அங்க கிடைக்கும். அது பாபா அடுத்து என்ன சொல்லலாம், யாராவது மகாராஜா என்றால் அவர்களிடம் அனைத்து சுகமும் அமைந்திருக்க கூடும். ஏழைகளிடம் அனைத்து சுகமும் இருக்காது. ஆனா இதுவே கலியுகம். எனவே அனைத்து நோய்களும் இருக்கு. இப்போ நீங்க புது உலகத்துக்கு செல்வதற்காக மட்டும் முயற்சி செய்றீங்க. இங்கேதான் சொர்க்கம், இங்கேதான் நரகமும் உருவாகுது. இந்த சூட்சும வதனத்தோட இனிய காட்சிகள் கூட பொழுதுபோக்கிற்காக மட்டுமே. இது வரைக்கும் சொல்லுங்க. அந்த சூட்சும வதனத்தின் காட்சிகள் இருக்குது பாத்தீங்க இல்லையா, அது கூட உங்களுக்கு பொழுதுபோக்குக்காக தான் இருக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அந்த அதாவது இப்ப இறுதி நேரத்துல கர்மாதீத்த நிலையை நம்ம அடையணும். கர்மாதீத்த நிலையை அடையணும் அப்படின்னா இப்பவே அடைஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 வருஷம் இருக்குது அப்படின்னா இன்னொரு சரீரம் எடுக்க வேண்டியது இருக்கும். அதனால அந்த டிராமாவை காலம் கடத்துறதுக்காகவே இப்ப அந்த சூட்சும வதனத்தின் விஷயமும் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அந்த சூட்சும வதனத்தின் விஷயத்தையும் நீங்க பாத்துட்டு போக வேண்டியதாக இருக்குது. அதுவும் டிராமால ஒரு பார்ட்டா பிக்ஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்றேன். இந்த சூட்சும வதனத்தோட இனிய காட்சி கூட பொழுதுபோக்குக்காக, கர்மாதீத் நிலையை அடையும் வரை நேரம் கடத்துவதற்காக இந்த விளையாட்டுகள் இருக்கிறது. கர்மாதீத் நிலை வந்துவிடும், அவ்வளவுதான். ஆத்மாக்களாகிய நாம் இப்போ 84 பிறவி முடித்து விட்டோம், இப்போ நாம் வீட்டுக்கு போகிறோம் என்ற நினைவும் உங்களுக்கு வந்துவிடும். பிறகு மறுபடியும் வருகிறீர்கள் சதோ பிரதானமான உலகத்திற்கு. திரும்ப சதோ பிரதானமான நடிப்பு நடிக்கிறீங்க. இந்த ஞானத்தை புத்தியில பாபா இப்ப சொல்லி கொடுக்கிறாரு. இதில் படங்கள் போன்றவைகளோட அவசியம்லாம் கிடையாதுன்றாரு. மறுபடியும் வக்கீல் எவ்வளவு படிக்கிறாங்க, வக்கீலாகி விட்டா அவ்வளவுதான். என்ன பாடம் படித்தார்களோ அது முடிந்து விட்டது. பலன் கிடைக்கிறது. நீங்களும் படித்து பிறகு ராஜ்யம் செய்வீங்க. அங்கே ஞானத்தோட அவசியம் கிடையாது, இல்லவே இல்லைன்றாரு. இந்த படங்களில் கூட சரி தவறு என்ன என்பதை உங்களோட புத்தியில் இருக்கு. லட்சுமி நாராயணன் யாரு, இந்த விஷ்ணு யாரு என்பதை பாபா இப்ப புரிய வைக்கிறாரு. விஷ்ணுவோட படத்துல மனிதர்கள் குழம்பி போறாங்க. புரியாமல் செய்யும் பூஜை கூட வீணாகி விடுகிறது. எதையுமே புரிந்து கொள்ளவே இல்லை. விஷ்ணுவையும் புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ளாத காரணத்தால கத்தி போலவே, அதாவது புரிந்து கொள்ளாததை போலவே லட்சுமி நாராயணன் புரிந்து கொள்ளவே இல்லை. விஷ்ணுவையும் புரிந்து கொள்ளாதது போல யார் லட்சுமி யார் நாராயணனும் புரிந்து கொள்ளன்றாரு. பிரம்மா விஷ்ணு சங்கரையும் புரிந்து கொள்ளவே இல்லை. பிரம்மாவும் இங்கே இருக்கிறாரு. இவர் தூய்மையாகி சரீரத்தை விட்டு சென்று விடுவார். இந்த பழைய உலகத்துல இருந்து வைராகியம் அவருக்கு ஏற்படுது. இங்கே கர்ம பந்தனம் துக்கம் கொடுக்கக்கூடியதா இருக்கு. தன்னுடைய வீட்டுக்கு செல்லுங்கள் என பாபா இப்பொழுது கூறுகிறார். அப்படி துக்கத்தோட பெயர் அடையாளம் இருக்காது. முதலில் உங்களுடைய வீட்டில் இருந்தீங்க, பிறகு ராஜ்யத்துக்கு வந்தீங்க. இப்போ தூய்மையாக்குவதற்காக மீண்டும் பாபா வந்திருக்கேன். இச்சமயம் மனிதர்களோட உணவு பழக்க வழக்கங்கள் எவ்வளவு அழுக்கா இருக்கு. என்னென்ன பொருள்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. அங்கே தேவதைகள் இப்படிப்பட்ட அழுக்கான பொருள்களை சாப்பிட மாட்டார்கள். என்ன சொல்றாருன்னா, அந்த பிரம்மா விஷ்ணு சங்கரர் அந்த விஷயத்த பத்தி சொல்றாரு. சூட்சும வதனத்துல அவங்க எல்லாம் இருக்கிறது மாதிரி காமிச்சிருக்காங்க இல்லையா. அப்ப இவங்க எல்லாம் என்ன காரியம் செய்யறாங்கன்னு மனுஷங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறார்.
மனிதர்களுக்கு தெரியாது. அப்புறம் இந்த விஷ்ணுவோட சித்திரத்தை பார்த்து மிகவும் குழம்புறாங்க அப்படின்னு சொல்றார். 4 கை உடைய ஒரு ஆள் இருக்க முடியுமா, ஒரு தேவதை இருக்க முடியுமா அப்படிங்கிறது மாதிரிலாம் நினைக்கிறாங்க. பாபா அதை நம்ம புரிய வச்சிருக்காரு. லட்சுமியோட 2 கை, நாராயணனுடைய 2 கை, ரெண்டும் இணைந்த சொரூபமா இருக்கிறதுனாலதான் அப்படி ஒரு சித்திரத்தை உருவாக்கி இருக்காங்க அப்படின்றத சொல்றாரு. இந்த பிரம்மாவை பத்தி புரிய வைக்கிறார். இந்த பிரம்மா நல்ல விதத்துல முயற்சி செய்து தந்தை நினைவு செய்து அவருடைய புருஷார்த்தத்தை முடிச்சு முழுமையா தூய்மையாகிறார். தூய்மையாகி அவர் தான் நாராயணனா மாறுறார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு பாபா. அப்ப அந்த சங்கரர் யாரு? அந்த சங்கரர் அந்த பிரம்மா பாபாவுடைய தூய்மையானார் இல்லையா, தூய்மையான அந்த தபஸ்யா ரூபம், நம்ம குழந்தைகளுடைய அந்த யோக அக்னியினுடைய தபஸ்யா ரூபம் தான் அங்க சங்கரர் யோக நிலையில உட்காந்து தவம் பண்றது மாதிரி அமைச்சிருக்காங்க. நீங்க எப்போ யோக நிலையில இருந்து முழுமையா தூய்மையாயிடுறீங்களோ அப்ப தூய்மையற்ற இந்த உலகம் ஆட்டோமேட்டிக்கா டிராமா படி அழிக்கப்படுது அப்படிங்கிற அந்த விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த பிரம்மா விஷ்ணு சங்கரருடைய சித்திரம் காமிச்சிருக்காங்க. ஆனா அது மனிதர்களுக்கு புரியறது இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு. நீங்க எப்படி தமோ பிரதானத்துல இருந்து சத்துவ பிரதானம் ஆகுறீங்க அப்படிங்கிற அந்த விஷயம் தான் அது அப்படிங்கிறார். ஓகே சிஸ்டர். அடுத்து பாபா சொல்றாரு, இந்த சாப்பாட்டு விஷயத்தெல்லாம் சொன்னார். இங்க எல்லாமே சாப்பிடுறாங்க, ரொம்ப அழுக்கா இருக்கு, அங்க அழுக்கான சாப்பாடு பொருள் இருக்காதுனாரு. பக்தி மார்க்கம் எப்படி இருக்கு பாருங்கன்றாரு பாபா. மனிதர்கள் கூட பலி கொடுக்குறாங்க. இவ்வாறு நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கு. பழைய உலகம் மீண்டும் நிச்சயமா புதியதாக மாறத்தான் வேண்டும், நாம் தூய்மையாக மாறத்தான் வேண்டும். இப்ப மாறிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இதை புத்தி தான் புரிந்து கொள்கிறது அல்லவா? இதில் சித்திரம் இல்லை என்றாலும் நல்லது. இல்லை எனில் மனிதர்கள் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. 84 பிறவியோட சக்கரத்தை பாபா புரிய வச்சிருக்காரு. நாம் தான் சூரிய வம்சம், சந்திர வம்சம், வைஷ்ய வம்சமா மாறுகிறோம். இத்தனை பிறவிகளும் எடுக்கிறோம் என்பதெல்லாம் இப்ப புத்தியில் இருக்க வேண்டும். குழந்தையாக நீங்கள் சூட்சும வதனத்தின் ரகசியத்தையும் புரிந்து கொண்டீர்கள். தியானத்தில் சூட்சும வதனத்துக்கு சொல்றீங்க. ஆனா இதில் யோகமும் இல்லை, ஞானமும் இல்லை. இது ஒரு பழக்கம் மட்டுமாகும். எப்படி ஆத்மா அழைக்கப்படுகிறது? ஆத்மா வரும்போது அழுகிறது. நாங்கள் பாபா கூறியதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை என பச்சாதாபப்படுகிறது என்பதெல்லாம் இப்போது பாபா புரிய வைக்கிறார். இது அனைத்தும் முயற்சி செய்ய வேண்டும், தவறு செய்யக்கூடாது என குழந்தைக்கு பாபா புரிய வைக்கிறார். ஆமா, அந்த சூட்சும வதனத்தின் விஷயத்தை ரகசியத்தை கூட நீங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. சூட்சும வதனத்துல என்ன காரியம் நடக்குது அப்படிங்கிறது. ஆனா அந்த தியானத்துல அமர்ந்து அந்த டிரான்ஸ்ல போய் சூட்சும வதனத்துக்கு போற விஷயம் எதுக்குமே பிரயோஜனம் இல்லதான் அப்படிங்கறத சொல்றாரு. இருந்தாலும் சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக அந்த சூட்சும வதனத்தின் விஷயமும் இந்த சங்கம நேரத்துல தேவைப்படுது அப்படிங்கிறார். ஆனா அதுல ஞானமும் கிடையாது, யோகமும் கிடையாது. ஞானம் யோகம் பயிற்சி அது நீங்க தனிப்பட்ட முறையில தான் பண்ணணும். அப்புறம் அந்த டிரான்ஸ்ல போற விஷயம் எதுக்காக அப்படின்னா, இப்ப அந்த டிரான்ஸ்ல வரவங்க எல்லாம் நாங்க பாபா சொன்னதை ஏத்துக்கல அப்படின்றது மாதிரி பச்சாத்தாபப்பட்டு அளவும் செய்யறாங்க அப்படிங்கிறாரு பாபா. செய்யறாங்க, அப்புறமேலு வருத்தப்படுறாங்க, அதான் பச்சாதாபப்படுறாங்க இல்லையா. தர்மராஜ் புரி கூட உங்களுக்கு எப்படி இருக்கும், சூட்சும வதனத்தெல்லாம் நடக்கும் அப்படின்றத சொல்றாரு பாபா. அதனால அங்க சூட்சும வதனத்தின் ரகசியத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா அதுல ஞானம் யோகம் எதுவும் கிடையாது. முயற்சி தனிப்பட்ட ரீதியில உங்க மனம் புத்தியினால செய்ய வேண்டியதா இருக்குதே தவிர இந்த மனம் புத்தியை பயன்படுத்தி நீங்க டிரான்ஸ்ல போறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் ஒரு குறிப்பு கொடுக்கணும் இல்லையா, சிக்னல் கொடுக்கணும். இப்ப நமக்கு போக் செய்தி எல்லாம் வருதுன்னா சூட்சும வதனத்துக்கு போய் கேட்டுட்டு வராங்க இல்லையா. அதுக்காக ஒரு குறிப்பு, ஒரு சிக்னல், ஒரு ஒரு அதனது ஒரு பாலனை செய்யறதுக்காக தான் அந்த சூட்சும வதனம் இருக்குதே தவிர மற்றபடி அதுல வேற எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காரு பாபா. ஓகே சிஸ்டர். பாபா கிட்ட டிரான்ஸ்ல போய் கூட பேசுவாங்க பிரதர். சூட்சும வதனத்துல போயிட்டு இது செய்யலாமா இது அப்படின்றது கேட்கறதுக்காக. அது ஒரு தூய்மையான இடம். குறிப்பு கொடுக்கறது பாபா இந்த டைரக்ஷன் போங்க, டைரக்ஷன் கொடுப்பாரு இல்லையா. ஆமா, இந்த நேரத்துக்கு இந்த காரியம் செய்யுங்க அப்படிங்கறது மாதிரி ஒரு பாலனை செய்யறதுக்கான ஒரு இடம் தான் அந்த இது சூட்சும வதனம்ன்ற விஷயம். ஆனா தூய்மையான இடம் இல்ல பிரதர், அந்த வாயு மண்டலம் தூய்மையா இருக்கும், பரிசுத்தாக்கள் இருக்கிற இடம். ஆமா, அதுதானே. ஓகே பிரதர், அதான் இது பாபா சொல்றாரு. இது அனைத்தும் முயற்சி செய்ய வேண்டும், தவறு செய்யக்கூடாது என குழந்தைக்கு புரிய வைப்பதற்காக தான் பாபா சொல்றார். குழந்தைகள் எப்போதும் தனது நேரத்தை நல்ல விதத்துல பயன்படுத்த வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். வீணாக்கவில்லை என்றால், அதாவது பாபா சொல்றாரு, வீணாகவில்லை என்றால் நேரம் மாயையும் தவறு செய்ய வைக்காது. குழந்தைகளை நேரத்தை வீணாக்காதீங்க என பாபா மறுபடியும் புரிய வைக்கிறாரு.
பலருக்கு வழி காண்பிப்பதற்காக மகாதானி ஆகுங்க. பாபாவை நினைத்தால் மட்டும்தான் விகர்மம் விநாசமே ஆகும். யார் வந்தாலும் அவங்களுக்கு 8 பிறவி, அதாவது 84 பிறவியோட சக்கரத்தை மட்டும் பற்றி, அதாவது அதை மட்டும் விளக்கம் கொடுங்கன்றாரு. 84 சக்கரத்தை, உலகத்தோட வரலாறு புவியல் எப்படி மீண்டும் நடக்குது, சுருக்கமாக முழு சக்கரமும் புத்தியில நீங்க உங்களுக்கும் இருக்கணும், மற்றவங்களுக்கும் சொல்லணும்ன்றாரு பாபா. அதான் முழுமையா உங்களுக்கு அந்த 84 பிறவியின் சக்கரத்தை மற்றவர்களுக்கு புரிய வைங்க. தந்தையை நினைவு செய்தீங்கன்னா விகர்மங்கள் விநாசமாகும். 2 விஷயத்தை தான் புரிய வச்சா போதும் அப்படிங்கிறார். அவ்வளவுதான் ஞானமே. மொத்தமா 84 பிறவிகளின் சக்கரமும் தந்தைய ஆத்மான்னு பரமாத்மா தந்தையை நினைவு செய்யுங்க, உங்களுடைய பழைய பாவ கர்மங்கள் எல்லாமே எரிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சிருங்க அப்படின்னு இருக்காரு. சரிங்க சிஸ்டர். பாபாவை நினைச்சா மட்டும்தான் பாவம் போகுன்றாரு, வேற வழியே இல்ல. பாபாவை நினைக்கணும்ன்றாரு. நடுவுல அதையும் ஞாபகப்படுத்திட்டே இருக்காரு, ஆத்ம உணர்வுல இருந்து பாபாவை நினைங்கன்னு. இப்போ நாம் இந்த அழுக்கான உலகத்துல இருந்து விடுபடுகிறோம் அதாவது என்ற மகிழ்ச்சி குழந்தையாகிய உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும்ன்றாரு. சொர்க்கமும் நரகமும் இங்கதான் இருக்கு என மனிதர்கள் நினைக்கிறாங்க. யாருக்கு நிறைய பணம் இருக்கோ அவங்க சொர்க்கத்துல இருப்பதா நினைக்கிறாங்க. நல்ல கர்மம் செய்திருக்கிறார்கள், அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பார்ட் கிடைக்குதுன்றார் பாபா. ஆகவே சுகம் கிடைக்குது. இப்போ நீங்க மிகவும் நல்ல கர்மங்களை செய்றீங்க, அதனால உங்களுக்கும் 21 பிறவிக்கு சுகம் கிடைக்குது. அவர்கள் ஒரு பிறவியை எடுத்து நாம் சொர்க்கத்துல இருக்கிறோம் என நினைக்கிறாங்க. உங்களுடையது 21 பிறவிக்கான சுகம் என இப்போ பாபா சொல்லி புரிகிறார். அனைவருக்கும் வழி காட்டிக்கொண்டே இருங்க என பாபா சொல்றார். பாபாவோட நினைவுனாதான் மறுபடியும் பாபா சொல்றாரு, நோயற்றவரா ஆகலாம், மேலும் சொர்க்கத்துக்கும் அதிபதி ஆகலாம். சொர்க்கத்துல ராஜ்யம் இருக்கு, அதையும் கொஞ்சம் நினைங்கன்றாரு. ராஜ்யம் இருந்தது, இப்போ இல்ல, இது பாரதத்தோட விஷயம், இது அனைத்தும் அப்படின்றாரு. மறுபடியும் இந்த சக்கரத்தோட விஷயத்த சொல்றாரு. மற்ற அனைத்தும் உபகதைகள், கடைசியில அனைவருமே சென்று விடுவார்கள். பிறகு நாம புது உலகத்துல வரப்போறோம். இப்போ இதை புரிய வைப்பதில் சித்திரங்களோட அவசியம் ஒன்றும் இல்லை. புரிய வைப்பதற்காக மட்டுமே மூலவதனம் சூட்சமவதனத்தை காண்பிக்கப்படுகிறது. மற்றபடி பக்தி மார்க்கத்தினர் இந்த சித்திரங்களை உருவாக்கி விடுகிறார்கள் என புரிய வைக்கப்படுது. எனவே நாமும் சில திருத்தங்களை செய்து உருவாக்க வேண்டி இருக்கு, இல்லை என்றால் நீங்கள் நாஸ்திகராகி விட்டீர்கள் என்று கூறுவார்கள். அந்த ராஜ்யம் இருந்துச்சு முதல்ல, அந்த ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் இருக்கும்போது ராஜ்யம் இருந்துச்சு. இப்ப அந்த ராஜ்யம் இல்ல. இப்ப அந்த ராஜ்யத்தை அடையிறதுக்கான ஒரு முயற்சி செய்துட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான் விஷயமே அப்படிங்கிறார். மற்ற எல்லாமே உபகதைகள். பக்தி மார்க்கத்தில நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த புராணம் இந்த புராணம் அப்படின்னு, சிவபுராணம் கந்த புராணம் அப்படின்னு நிறைய புராணம் இருக்கு. 18 புராணம் இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா, ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே இதுதான் சிம்பிளான விஷயம்தான். ராஜ்யத்தை இழந்துட்டு இப்ப ராஜ்யத்தை அடையணும், அவ்வளவுதான் விஷயமே தவிர இதை புரிய வைக்கிறதா பல உபகதைகளை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், சரி. ஆகவே திருத்தங்கள் கூட செய்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மா மூலமா ஸ்தாபனை, சங்கர் மூலமா அழிவு. உண்மையில் இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. யாரும் எதுவும் செய்ய முடியாது. விஞ்ஞானிகள் தனது புத்தினால இது அனைத்தையும் உருவாக்குறாங்க. இந்த அணுகுண்டுகளை உருவாக்குறாங்க என எவ்வளவுதான் யார் தான் சொன்னாலும், யாரிடம் நிறைய இருக்கோ அவங்க கடலில் போட்டு விட்டால் யாருமே உருவாக்க மாட்டாங்க. அவர்கள் வைத்திருந்தால் நிச்சயம் மற்றவர்களும் உருவாக்குவாங்க. இப்ப குழந்தையாகி நீங்க இந்த சிருஷ்டியை அழியத்தான் வேண்டும் என்று புரிந்து கொள்கிறீர்கள். நிச்சயம் போர் நடக்கும், அழிவு கண்டிப்பா நடக்கும். இதை டெய்லி சொல்லிட்டே இருக்காங்க. பிறகு நீங்க உங்க ராஜ்யத்தை பெறுவீங்க. குழந்தைகளை அனைவருக்கும் நன்மை செய்பவராக ஆகுங்கள் என்ற பாபா மறுபடியும் சொல்றாரு. அணுகுண்டு இருக்கு இல்லையா, அணுகுண்டெல்லாம் இப்ப நிறைய பேர் வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் தூக்கி கடல்ல போட்டுட்டாங்க, பயன்படுத்தாம விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த அணுகுண்டு தயாரிக்க வேண்டிய எந்த விஷயமும் இருக்காது. ஆனா இவங்க அணுகுண்டை வச்சுக்கிட்டு நீங்க செய்யக்கூடாதுன்னு அடுத்தவங்கள்ட்ட கட்டளை இட்டு இருந்தாங்கன்னா அதை மற்றவங்க கேட்க மாட்டாங்க, நிச்சயம் அவங்களும் செய்வாங்க அப்படின்றத சொல்றாரு. இங்க அழிவு கண்டிப்பா நிச்சயமா நடக்கும், அதுக்கு முன்னாடி நீங்க தயாராகி போகணும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இப்ப நீங்க எல்லோருக்கும் நன்மை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆத்மா பரமாத்மா தந்தை நினைவு செய்யுங்க, அப்ப தூய்மை ஆயிடுவீங்க. தூய்மை ஆயிட்டீங்கன்னா இந்த தூய்மையற்ற உலகத்துல இருந்து வெளியேறி தூய்மையான உலகத்துக்கு போயிடுவீங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்ப அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதான் பிரம்மா விஷ்ணு சங்கரர் இந்த சித்திரத்தை எல்லாம் உருவாக்கி இருக்காங்க, பக்தி மார்க்கத்தினர் உருவாக்கி இருக்காங்க. இருந்தாலும் நாம அதை திருத்தி உருவாக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்றாரு. திருத்தி உருவாக்கி அதை விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனாலதான் நாம கூட இந்த சித்திரத்தை வச்சிருக்கோம் அப்படின்றாரு பாபா. மூலவதனம் சூட்சுமவதனத்தின் விஷயம், இந்த 84 பிறவியின் சக்கரத்தின் விஷயம் எல்லாமே பாருங்க, எல்லாமே தப்பு தப்பா இருக்குது பாருங்களேன்.
சூட்சும வதனத்துல அங்க திரிமூர்த்தி சிவ பாபா அப்படின்னு நம்ம சொல்றோம், அவங்க திரிமூர்த்தி பிரம்மா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதுவும் தப்பா போயிடுச்சு. அதுவும் தப்பா போயிடுச்சு. மூலவதனம்ன்றது வந்து ஆத்மாக்களின் வீடு. ஆனா அங்க மூலவதனத்தையே அவங்க பரமாத்மா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் தப்பா போயிடுச்சு. 84 பிறவிகள் தான் மொத்தமா நமக்குன்னு சொல்றாரு பாபா. ஆனா அவங்க 84 லட்சம் பிறவிகள்னு சொல்லிட்டாங்க. அதான் 3 விஷயம் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் பிரம்மா இன்னொன்னு கூட தப்பா சொல்லியிருக்காங்க பிரதர். இதுல சாஸ்திரத்துல வேதத்துல தேவதைகள் எல்லாம் மேல வானத்து மேல இருக்காங்க, 33 தேவதைகள்ன்றாங்க. அது இங்க எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. அதையும் தப்பா காமிச்சிட்டாங்க, மேல தேவதைகள் இருக்காங்க அப்படின்னு. அதனாலதான் சொல்லுவார் பாபா, ஞானம்ன்றது பகலுக்கு சமமானது, பக்திங்கிறது இரவுக்கு சமமானது. அவங்க சொல்ற விஷயத்துக்கும் பாபா சொல்ற விஷயத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லுவாரு. அதாவது ஒரு நல்லது நடக்குதுன்னா பரமாத்மா தேவதைகள்லாம் ஆவாகனம் செய்யறாங்களாம், மேல இருக்காங்களாம், இங்க வந்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போவாங்களான்றாரு. பக்தி இங்க நம்ம எல்லாம் மாத்திட்டு இருக்காரு. அவதான் பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, இன்னும் இருக்குங்க பிரதர் வாணி, தங்களுடைய அனைத்தையும் பதிக்கெல்லாம் பதி என்ற பெயரில் பாபாவிடம் அர்ப்பணிங்கள். ஏன்னா குழந்தைக்கு உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக பாபா ஸ்ரீமத் அளிக்கிறாரு. சிலருடையது மண்ணோட போய்விடும், சிலருடையது ராஜா எடுத்துக்கொள்வாங்க. பாபா சொல்றாரு, குழந்தைகளே இதில் செலவிடுங்க. அதாவது ஆன்மீக மருத்துவமனை பல்கலைக்கழகம் திறந்தா பலருக்கு நன்மை கிடைக்கும். பாபாவோட பெயர்ல செலவிடுகிறீங்க என்றால் உங்களுக்கு 21 பிறவிக்கு அதுக்கான பிரதி பலன் கிடைக்கும், திரும்பவும் நடக்கும். இதுதான் இந்த உலகமே இப்ப முடிய போகுது. ஆகவே பதிக்கெல்லாம் பதி பெயர்ல எவ்வளவு முடியுமோ அர்ப்பணம் செய்யுங்க. சிவபாபா கணவர் பதி அல்லவா, பக்தி மார்க்கத்துல கூட கணவரோட பெயர்ல செய்தனர். இப்போது நேரடியா இருக்காரு. கணவர் சிவபாபா பெயரில் பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் திறந்து கொண்டே சென்றால் நிறைய பேருக்கு நன்மை நடக்கும். 21 பிறவிக்கு ராஜ்ய பாக்கியம் பெறலாம். இல்லை என்றால் இந்த பணம் செல்வம் அனைத்துமே அழிந்து போக போகுது. பக்தி மார்க்கத்தை அதாவது பாபா சொல்றாரு, பக்தி மார்க்கத்தில் அழிவதில்லை, இப்போ அழிய போகுது. நீங்க செலவு செய்தால் உங்களுக்கு தான் திரும்ப கிடைக்கும். கணவரோட பெயர்ல அனைவருக்கும் நன்மை செஞ்சா 21 பிறவிக்கு மறுபடியும் உங்களுக்கு அந்த ஆஸ்தி கிடைக்கும். எவ்வளவு நன்கு புரிய வைக்கிறாரு. யாருடைய அதிர்ஷ்டத்தில் இருக்குதோ அவங்க மட்டும் செலவு செய்து கொண்டே இருப்பார்கள். என்ன சொல்றாருன்னா, பதிகளுக்கெல்லாம் பதி சிவபாபா, அவருடைய பேர்ல உங்களுடைய உடல், மனம், பணம் எல்லாத்தையும் அர்ப்பணம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்ப எல்லாமே அழிய போகுது. பணம் சேர்த்து வைக்கிறீங்க இல்லையா, பணம் சேர்த்து வைக்கிறீங்க, சொத்து ஆஸ்தி எல்லாம் சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே அழிய போகுது. இப்ப அழிய போற சமயத்துலதான் பயன்படுத்த சொல்றாரு தந்தை. ஆனா பக்தி மார்க்கத்துல நீங்க இருக்க வரைக்கும் அது அப்ப அந்த உலகம் அழியல. ஆனா சங்கம் யுகம்ன்றது இப்ப இறுதி நேரத்துல டிராமா பினிஷ் ஆயிடும் இல்லையா, பினிஷ் ஆகிற நேரத்துல எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணுங்க, தந்தையின் காரியத்துல உலக நன்மை காரியத்துல ஈடுபடுத்துங்க. ஆன்மீக பல்கலைக்கழகம், ஆன்மீக மருத்துவமனை திறந்து வைங்க. அதன் மூலமா தான் உங்களுக்கு 21 பிறவிக்கான ஆஸ்தி கிடைக்க போகுது. எல்லாம் வேஸ்டா போகுது பின்னாடி. அதுக்கு முன்னாடியே பயன்படுத்திட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு சத்தியுகத்துல திரும்ப இதனுடைய ரிட்டர்ன் கிடைக்கும் இல்லையா உங்களுக்கு அப்படிங்கிறார். அதான் 21 பிறவிக்கான ஆஸ்தி கிடைக்க போகுது. அதனுடைய நினைவுனால இப்ப இங்க எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். பாபா வந்து பதி இன்னைக்கு கணவர் அந்த மாதிரி நீங்க அர்ப்பணம் செய்யுங்கன்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம் பிரதர்? இப்ப நம்மளோட பிரியதர்ஷன் சிவ பரமாத்மா. ஆமா, அதான் கணவர் பேர்ல தான் அங்க அர்ப்பணம் பண்ணிருக்காங்க. கணவர் பேர்ல இது என்னது கிடையாது, என்னுடைய கணவரோடது அந்த மாதிரி சொல்லி அர்ப்பணம் பண்ணியிருந்திருக்காங்க. அதே போல எல்லாருக்குமே பதிகளுக்கெல்லாம் பதியா இருக்கக்கூடிய சிவபாபா இல்லையா, அப்ப அவர் பேரால இப்ப அர்ப்பணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு இடத்துல வேற மாதிரி சொல்லுவார். அது என்னன்னா, ஈஸ்வரன் பேரால அர்ப்பணம் பண்ணிட்டு வந்தீங்க பக்தி மார்க்கத்துல அப்படின்னு சொல்லுவார். இந்த பிறவியில நல்ல செல்வத்தை தானம் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பிறவியில நல்ல செல்வந்தர் வீட்டுல போய் பிறவி எடுப்பீங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இப்ப நீங்க சங்கமியத்துல அர்ப்பணம் பண்றது 21 பிறவிக்கு ராஜய பாக்கியம் அடைவீங்க இல்லையா, அங்க ஒரு பிறவிக்கான பாக்கியம், இங்க 21 பிறவிக்கான பாக்கியம். அங்க அடுத்த பிறவி 50 வருஷமா 60 வருஷமா 100 வருஷமா அதுக்குள்ள இருப்போம். ஆனா இங்க பாருங்க 2500 வருஷம் வாழ போறோம் சொர்க்கத்துல. அப்ப எவ்வளவு பெரிய ஆஸ்தி கொடுக்கறாரு தந்தை அப்படிங்கறத சொல்லியிருக்காரு பாபா. சரிங்க, ஓகேங்க. தங்களுடைய வீட்டையும் பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது இவருடைய பாகமும் இப்படித்தான் இருந்தது. பிரம்மா பாபா பத்தி சொல்றாரு, ஒரேடியா வேகமா போதை ஏறிடுச்சு. பாபா ராஜ்ய பதவியை கொடுக்கிறாரு என்றால் இந்த அற்பமான ஸ்தூல செல்வம் எதுக்கு? நீங்க அனைவரும் ராஜ்ய பதவி அடைவதற்காக இங்க அமர்ந்திருக்கீங்க என்றால் பின்பற்றுங்கள். இவர் எப்படி அனைத்தையும் விட்டு விட்டார் என இப்போ உங்களுக்கு பாபா சொல்லி புரியிருக்கிறார். போதை ஏறி விட்டது,
ஆக பாபா சொல்ல போதை எல்லாருக்கும் ஏறிடுச்சு, ஆக ராஜ்யமும் கிடைக்க போகுது. தந்தைக்கு அல்லாஹ் கிடைத்தார் என்றால் பங்குதாரருக்கும் ராஜ்யம் அளித்து விட்டார். ராஜ்யம் இருந்தது, குறைவில்லை, நல்ல செழிப்பான வேலை தொழில் இருந்தது. இப்ப உங்களுக்கு இந்த ராஜ்யம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே பலருக்கு நன்மை செய்யுங்க. முதலில் வட்டி உருவாக்கப்பட்டது, சிலர் உறுதியாக தயாரானாங்க, சிலர் அரைகுறையாக இருந்தாங்க. அரசாங்கம் நோட்டுகளை அச்சடித்தது, பிறகு சரியாக இல்லை என்றால் அரசாங்கமே எரிக்க வேண்டியதா இருக்கு. முன்பெல்லாம் வெள்ளி நாணயங்கள்லாம் வழக்கத்தில் இருந்தது, தங்கம் வெள்ளி நிறைய இருந்தது. இப்போ என்னவாகி இருக்கிறது? சிலருடையது ராஜா சாப்பிடுகிறார், சிலருடையதை கொள்ளைக்காரர்கள் சாப்பிடுறாங்க. கொள்ளைக்காரர்கள் கூட எவ்வளவு பேர் இருக்காங்க. பஞ்சம் ஏற்படும். இது ராவணராஜ்யம், அதனால அப்படி நடக்கும்ன்றாரு. சத்தியோகத்துக்கு ராமராஜ்யம். உங்களை இவ்வளவு உயர்ந்தவரா மாற்றினேனே, பிறகு எப்படி நீங்க ஏழையானீங்கன்னு பாபா கேட்கிறாரு. குழந்தையாகி உங்களுக்கு இவ்வளவு ஞானம் கிடைச்சிருக்கு என்றால் மகிழ்ச்சி தானே ஏற்படணும். ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி அதிகரித்து கொண்டே போக வேண்டும். எந்த அளவு நீங்க நினைவு யாத்திரையில் அருகில் போகும்போது அவ்வளவு மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். சாந்திதாமோ சுகதாமோ எதுல இருக்கு என இப்போ நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்றாரு. வைகுண்டத்தோட மரமும் தெரிந்து கொண்டீர்கள், அவ்வளவுதான். இப்போ அங்க போய் சேர்ந்தே விட்டோம் என்று சொல்கிறார். நல்லதுன்றாரு பாபா. பிரம்மா பாபாவுக்கு நல்ல தொழில் இருந்துச்சு, செழிப்பான வருமானம் இருந்துச்சு. இருந்தாலும் அவர் என்ன நினைச்சாரு, சிவபாபா கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்தூல செல்வத்தை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு நினைச்சாரு. அதெல்லாம் அந்த வைரத்தெல்லாம் வச்சிருந்தாரு இல்லையா பாபா, பிரம்ம பாபா வைர வியாபாரி தானே. அந்த வைரத்தெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் இது வெறும் கறிக்கட்டை அப்படின்னு தான் நினைச்சாராம் பிரம்ம பாபா. நமக்கு எவ்வளவு பெரிய சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு போதை ஏறினோடனே இந்த செல்வத்தை எல்லாமே அவர் சிவபாபாவுக்காக அர்ப்பணம் பண்ணிட்டார். அதே போல நீங்களும் உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை அர்ப்பணம் பண்ணுங்க தந்தை கிட்ட, அப்படின்னா தான் உங்களுக்கு பெரிய பாக்கியம் ஆஸ்தி கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப உங்களுக்கு தந்தை கிட்ட இருந்து எவ்வளவு ஞானம் கிடைச்சிருக்குது, எல்லாத்தையும் நல்ல விதத்துல சிந்தனை செஞ்சு நீங்க குஷியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, நீங்க சாந்தி தாமம் போறீங்க, சுகதாமம் போறீங்க. அந்த வைகுண்டத்தின் மரம் இப்ப உங்க கண் எதிரிலே இருக்குது, பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க அப்படிங்கறது மாதிரி கேட்டிருக்காரு. அப்படியே சொல்லி முடிச்சிருக்காரு. ஆமா, நமக்கு தான் முழு ஞானமும் முழுசா தெரிஞ்சிருச்சு இல்லையா. சாந்தி தாமம் தெரிஞ்சிச்சு, சுகதாமம் தெரிஞ்சிச்சு, இப்ப டிராமா பினிஷ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. அதான் வைகுண்டத்தின் மரம், மறுபடியும் சொர்க்கத்துக்கு போக போறீங்க அப்படிங்கறது தெரிஞ்சிச்சு இல்லையா. அதான் வைகுண்டத்துல மரம் எல்லாம் பெருசு பெருசா முளைச்சிருக்கும் இல்லையா, அதை இங்க இருந்தே பாக்குறீங்க தானே, தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாரு. என்ன தெரியுது, எல்லாம் கொண்டு வரணும் பிரதர், அதுக்குதான் போதா ஏறுதான்னு கேக்குறாரு பாபா. ஆமா, ஓகே. அது பிரம்ம பாபாவுக்கு உடனே போதை ஏறிடுச்சு. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்களா, இந்த பிறவியில எப்படி இருக்கும் பார்க்கலாம், நல்லா இருக்குமா, அடுத்த பிறவியை பத்தி என்னன்னு நினைக்கிறாங்க. ஆனா பாபா நமக்கு அடுத்த பிறவிய பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, போதை ஏத்துறாரு. அதுதான் பிரதர் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஓகே ஓகே, பிரம்ம பாபா மாதிரி இருக்கணும், இந்த போதையை ஏத்திக்கணும்ன்றாரு. ஓகே, இதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுங்களேன், போதை ஏத்துக்க என்ன பண்ணணும்? ஞானத்தை சிந்தனை செஞ்சா போதும் சிஸ்டர், ஆட்டோமேட்டிக்கா ஆன்மீக புத்தி வந்துரும். அவ்வளவுதான், டிராமாவை பாத்துட்டே இருந்தா போதும் சாட்சியா. அவ்வளவு எல்லாமே தான் போறாங்க, நம்ம மட்டும் கிடையாது, அவ்வளவுதான் எல்லாமே போறாங்க. சரீரம் தான் சிஸ்டர் போகுது, ஆத்மா நம்ம அழிவற்றவர்கள், நம்ம எப்பவுமே இருக்க போறோம், நம்ம நிரந்தரமானவர்கள், அவிநாசி. இன்னொன்னு எனக்கு டச் ஆகுது இல்லைன்னா, நம்ம வேலை இந்த குழந்தையா இருந்தா அடுத்த பிறவி ஓகே, ஆனா இங்க இருக்க கூடாது, நம்மளுக்கு வேலையெல்லாம் இருக்காதுல்ல, நல்லா ஜாலியா இருப்பாங்க குழந்தைங்கன்னா. அவங்களுக்கு ஏதாவது சும இருக்கா, அடுத்த பிறவி போகும்போது நம்ம சொர்க்கத்துல போய் பிறக்கிறோம், அதை கூட நினைச்சு பார்க்கலாம். ஆமா, சொர்க்கத்திலே அப்ப என்ன ஒப்பிட்டு சொல்றாரு, அங்க எல்லாருமே குழந்தைகள் போலதான் இருப்பீங்கன்னு தான் சொல்றாரு. 2500 வருஷம் குழந்தைகளா தான் இருப்போம். சத்துவ பிரதானம் சத்துவம் அப்படிங்கறதே குழந்தை பருவம் தான். இந்த ரஜோ வருது பாத்தீங்க இல்லையா, அதத்தான் வாலிப பருவம், இளைஞர்கள் அப்படின்னு சொல்லுவார். இந்த தமோ வருது பாத்தீங்க இல்லையா, அதுதான் முதுமை காலம் அப்படின்னு சொல்லுவார். இந்த சங்கம யுகத்தை என்னன்னு சொல்லுவார்னா வானப்பிரஸ்த நிலை, எல்லாரும் அந்த மூலவதனத்துக்கு போறதுக்கான முயற்சி செய்யக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லுவார். அதான் நீங்க குழந்தைகள் சொன்னீங்க பாத்தீங்க இல்லையா, சொர்க்கத்துல எல்லாருமே குழந்தைகள் போலதான் இருப்போம், எந்த சுமையும் இருக்காது, நமக்கு எந்த துக்கமும் ஃபீல் ஆகாது. எப்படிங்க குழந்தைங்களுக்கு துக்கமே ஃபீல் ஆகலையோ, குழந்தைங்களுக்கு கூட காய்ச்சல் வருது, உடம்பு சரியில்லைன்னா அவங்க கூட துக்கத்தை ஃபீல் பண்றாங்க. ஆனா அங்க அதுவும் இருக்காது, சொர்க்கத்துல முழுக்க முழுக்க சுகம்தான். அப்ப 2500 வருஷம் நம்ம குழந்தையா மாற போறோம்னு சந்தோஷமா இருக்கு.
சரி, அடுத்து பாபா தாரணை என்ன சொன்னா, தனது நேரத்தை பயன்படுத்துவத கவனம் வைக்க சொல்றாரு. நேரத்தை எப்படி பயன்படுத்துறீங்கன்றத சொல்றாரு. பாபா மாயா தவறு செய்வித்து விடக்கூடாதுன்றாரு. மாயா தவறு செய்வித்து கூடாது. அதற்காக என்ன சொல்றது, மாயை தவறு செய்வித்து விடக்கூடாது, அதுக்குதான் கவனம் வைக்க சொல்றாரு. அதற்காக மகா தானியாக இருந்து பலருக்கு வழிகாட்டுவதில் ஈடுபட்டிருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தனது மாயை எந்த தவறும் செய்ய வைக்க கூடாது, நீங்க உங்க வார்த்தைகள்ல கவனம் வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எந்த விஷயத்தையும் வீணா பேசிட்டு இருக்க கூடாது, வீணா நேரத்தை கடத்திக்கிட்டு இருக்க கூடாது, நேரத்தை நல்ல விதத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார். ரெண்டாவது, தனது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ள பாபாவிடம் அனைத்தையும் அர்ப்பணம் செய்யுங்க. ஆன்மீக பல்கலைக்கழகங்களாம் திறந்து வைங்கள்ன்றாரு பாபா. ஆன்மீக பல்கலைக்கழகத்தை திறந்து வைங்க. இப்ப உங்ககிட்ட என்ன விஷயம் இருக்குதோ எல்லாத்தையுமே எஜ்ஜத்துக்காக அர்ப்பணம் பண்ணுங்க, உங்க சேவையை தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆன்மீக பல்கலைக்கழகம், மருத்துவமனை எல்லாம் திறந்து வைங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் உங்களுக்கு உயர்ந்த அதிர்ஷ்டம் உருவாகும் அப்படின்னு இருக்காரு. ஓகே சிஸ்டர். பாபா எனக்கு இப்ப என்ன வரம் கொடுக்கறாருன்னா, இன்னைக்கு ஃபுல்லா வரதான இங்க ஞாபகம் வச்சுட்டாலே நமக்கு பாபாவோட வரம் நமக்கு கிடைக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய சுபமான மற்றும் சிறந்த கர்ம யோகி ஆவீர்களாக. இதுக்கு அர்த்தம் என்ன சொல்லனா, எப்படி வலது கரத்தின் மூலமா தான் எப்போதும் சுபமான மற்றும் சிறந்த செயல் செய்யப்படுகிறதோ, அது போல வலது கரங்களாகி இருக்கும் குழந்தையாகிய நீங்க எப்பொழுதும் சுபமான மற்றும் சிறந்த செயல்களை செய்பவர் ஆகுங்கள். உங்களது ஒவ்வொரு செயல் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை வெளிப்படுத்த கூடியதா இருக்க வேண்டும். ஏன்னா செயல்கள் தான் எண்ணங்கள் அல்லது வார்த்தைகளை கண்கூடான நிரூபண ரூபத்தில் தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கு. செயல்களை எல்லோரும் பார்க்க முடியும், செயல்கள் மூலமாக அனுபவம் செய்ய முடியும். எனவே ஆன்மீக பார்வை மூலமாகட்டும். ஓகே, சரி, ஆன்மீக பார்வை மூலமாகட்டும். தங்களது மகிழ்ச்சியில் ஆத்மீகம் நிறைந்த முகத்தின் மூலமாகட்டும் தந்தையை வெளிப்படுத்துங்க. இது கூட கர்மமாகும். என்ன சொல்றாருன்னா, ஒரு சுபமான காரியம் செய்றீங்க அப்படின்னா வலது கரத்தின் மூலமா செய்வீங்க தானே. சுபமான காரியமா இருக்கட்டும், உயர்ந்த காரியமா இருக்கட்டும், வலது கரத்தின் மூலமா செய்வீங்க. நீங்க எல்லாம் இப்ப யாரா இருக்கீங்க? தந்தையினுடைய வலது கரமா இருக்கீங்க தானே. அப்ப அந்த வலது கரமா இருக்கக்கூடிய குழந்தைங்க நீங்க எப்படி இருக்கணும்? தந்தைய வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும். ஒரு கரத்தால, ஒரு கைகளாலதான் நம்ம செயல் செய்வோம். நீங்க தந்தையுடைய ரைட் ஹேண்டா இருக்கீங்க அப்படின்னா தந்தையின் செயல் எதுவோ அது செய்யக்கூடியவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றார். உங்களுடைய ஒவ்வொரு செயலுமே பரமாத்மாவை, தந்தையை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நீங்க செயல் செய்றீங்க அப்படின்னாலே உங்க எண்ணம் எப்படி இருக்குதோ அதே போலதான் செயல் செய்வீங்க. உங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குதோ அதே போலதான் செயல் செய்யணும். சொல்லுவாங்க இல்லையா, இவங்க என்ன நல்லா இருக்குப்பா அதனாலதான் உங்க செயல் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இவங்க சொன்னது மாதிரியே செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் உங்களுடைய செயல் தான் எண்ணத்தையும் வார்த்தையையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கண்கூடான சொரூபம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ உங்களுடைய செயல் நல்ல விதத்துல இருக்கணும், அது தந்தையை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கணும். உங்களுடைய பார்வை கூட எப்படி இருக்கணும்னா அந்த தூய்மையான பார்வை இருக்கணும். அந்த பார்வையின் மூலமாகட்டும், அந்த ஆன்மீக பார்வையின் மூலமாகட்டும் உங்க முகம், மலர்ந்த முகம் இருக்குது இல்லையா, பொன்முருவனோட பூத்த முகம் இருக்குது இல்லையா, மகிழ்ச்சியான அந்த முகம் இருக்குது இல்லையா, அது கூட கர்மமாகும் அப்படிங்கறத சொல்றாரு. அது மூலமா கூட தந்தையை நீங்க வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறார். இந்த செயல்கள் தான் மற்றவர்களுக்கு பார்வையில தெரியும். நம்ம என்ன காரியம் செய்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத அவங்க பார்க்க முடியும். அவங்களும் அனுபவம் செய்வாங்க. இவங்க பரமாத்மாவின் குழந்தைகள், இவங்க சாக்காரத்திலேயே பரமாத்மா வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருக்காங்க அப்படிங்கறது மாதிரி அவங்களுக்கு அனுபவம் ஏற்படணும். அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்டவங்களதான் கர்மயோகி அப்படின்னு சொல்றாரு பாபா. சாதாரண மாணவர்கள் கிடையாதுன்னு இந்த வரதானத்தை சொல்லி புரிய வைக்கிறாரு. ஆமா, எல்லாம் ரைட் ஹேண்ட், நம்மலாம் ரைட் ஹேண்ட், பாபாவோட ரைட் ஹேண்ட். இதான் போதை ஏத்துறாரு பாருங்க. பகவானுக்கே நீங்க யாருன்னு புரிய வைக்கிறாரு. மறந்து போனா போதை இறங்குது. பாபா ஸ்லோகன் சொல்றாரு, ஆத்மீகம் என்பதின் பொருளாவது கண்களில் தூய்மையோட ஜொலிப்பு மற்றும் வாயில் தூய்மையில் புன்முறுவல் இருக்கட்டும்.
ம். ஆத்மீகம், அந்த ஆன்மீக தன்மை அப்படிங்கறதே எதுல வெளிப்படும் அப்படின்னா, உங்களுடைய பார்வையில, அந்த தூய்மையான பார்வையிலையும், இங்க அந்த பொன் சிரிப்போட சிரிக்கக்கூடிய அந்த சிரிப்புல தான் தெரியும் அப்படிங்கறத சொல்றேன். ஆத்மீகம்ன்றதே அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற முகம்தான் உங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விளம்பர பலகை அப்படின்னு சொல்லுவாரு. முகத்தின் மூலமா தான், முகம் மற்றும் நடத்தையின் மூலமா வெளிப்படுத்துங்க தந்தையே அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? வேலை நடத்தை அப்படிங்கறது செயலை சொன்னாரு வரதானத்துல. இங்க முகத்தின் மூலமா வெளிப்படுத்துங்க அப்படின்னு முகத்தை சொல்ற. பார்வையும் முகத்துலதான் இருக்குது, சிரிப்பு முகத்துலதானே இருக்குது. அதான் அந்த ஆத்மீகம் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். ஓகே பிரதர், ஜொலிப்பு தெரியணும்ன்றாரு. இந்த ஃபேஸ், நம்ம ஃபேஸ் அவங்க பார்க்கும்போது அந்த ஆத்மீக ஜொலிப்பு உள்ள தூய்மையில தெரியணும் அப்படின்றாரு. புன்முறுவலோட இருக்கணும்ன்றாரு எப்பயுமே பிரதர். ஆனா ஆக்சுவலா நீங்க வந்து அந்த வாயை வந்து எப்பயுமே பாபா சொல்ல புன்முறுவலா இப்படி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தேக உணர்வு வராதுன்னு எப்பயுமே அது சொல்லுவாரு, புன்முறுவலோட இருங்கன்னு. ஓகேங்க பிரதர். அடுத்து பாபா சொல்றாரு அவ்யக்த சமிக்கை. அது சொல்றேன், எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள். எப்படி தற்காலத்துல சூரியனோட சக்தி சேமிப்பு செய்து நிறைய காரியங்கள் பயனுள்ளதா செய்றாங்க, அதே போல எண்ணங்களோட சக்தியை சேமிப்பு செய்தீர்கள் என்றால் மற்றவர்களுக்குள்ளும் பலத்தை நிரப்ப முடியும். அநேக காரியங்களை பயனுள்ளதாக செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். தைரியம் இல்லாதவர்களுக்கு வார்த்தைகளின் கூடவே சிறந்த எண்ணங்களின் சூட்சும சக்தி மூலமாக தைரியம் உடையவர்களாக ஆக்குவது, இதுவே நிகழ்காலத்தின் அவசியமாகும். ஓகே. எப்படி சோலார் எனர்ஜியை பயன்படுத்துறாங்க? சோலார் எனர்ஜியை பயன்படுத்தி அவங்க நல்ல விதமான காரியங்கள்லாம், எவ்வளவு தேவையான காரியங்கள்லாம் பயன்படுத்துறாங்க இல்லையா? அதே போல இங்க அந்த உங்களுடைய எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்தீங்க அப்படின்னா, பலகீனமான ஆத்மாக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள உங்களுடைய சக்தியை அவங்களுக்கும் அந்த சக்தியை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ற. அவங்களுக்குள்ளேயும் அந்த பலத்தை நிரப்ப முடியும். அது போன்ற காரியம் செய்யுங்க அப்படின்னு சொல்ற. அதற்கு நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்யுங்க, அவ்வளவுதான். இதுதான் இந்த நிகழ்காலத்துல தேவைப்படுது அப்படிங்கிற. எப்படி சோலார் எனர்ஜி பயன்படுத்தி எல்லா காரியமும் செய்யறாங்களோ அதே போல உங்களுடைய எண்ணங்களின் சக்தியை பயன்படுத்தி எல்லா காரியமும் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய எண்ணங்களின் சக்தி எந்த அளவுக்கு சேமிப்பா இருக்குதோ அதே அளவுக்கு அடுத்தவங்களுக்குள்ள பலத்தை நிரப்ப முடியும். வார்த்தைகளின் அடுத்தவங்களுக்கு ஊக்க உற்சாகம் கொடுக்குறீங்கன்னா அதுவும் முக்கியம்தான். அதோடு கூடவே இந்த ஸ்தூல அந்த சூட்சமமான எண்ணங்களின் சக்தியை அவங்களுக்குள்ள நிறைக்கும் போது அவங்க இன்னும் ஊக்க உற்சாகத்துல வருவாங்க அப்படிங்கறத சொல்றாரு பாபா. ஊக்க உற்சாகம் சிஸ்டர், ஊக்க உற்சாகம் கிடைக்கும். அதுதான் நிகழ்காலத்துல அவங்களுக்கு அவசியமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சரி சரி. அந்த கோவிலுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு அந்த ஒரு அல்ப காலத்துல அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு லேசான மாதிரி நம்ம பக்கத்துல வரும்போது அந்த ஒரு வைப்ரேஷன், அதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து பாபாட்ட இருந்து சக்தியை நிரப்பிக்கணும் வாங்கி ஆத்மாக்குள்ள. ஆமா, சோலார் எனர்ஜியோட நம்ம எனர்ஜியை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு, எண்ணங்களின் சக்தி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. ஓகே ஓகே. ஞான சூரியன். ஓகே பிரதர். தேங்க்யூ. ஓகே பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிவபாபா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.